ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோக்னின் மாங்காவோட சாப்டர் 86 பார்க்க போகிறோம். எடுத்ததுமே see you laterங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு லாஸ்ட் டைம் எலமெண்ட்ரி ஸ்கூலில் இருந்துட்டு நான் உன்னை கொல்ல போறேன்டான்ட்டு பயங்கர ரேஜோட கத்திருப்பான். இதை எலமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வெளியே நிற்கிற ஊட்டா கேட்டிருப்பா. அந்த வாய்ஸ் அது உருமாவோடது தானே திங்க் பண்ணியிருப்பா. இந்த இடத்துக்கு 2 போலீஸ்கார் வந்திருக்கும். சைரன் சவுண்ட் கேட்டதும் ஆண்டோ போலீஸான்ட்டு ஷாக் ஆவான். ஒருமாவுமே முடிப்பான். ஆண்டோ கியோ கிட்ட இங்க பாரு கியோச்சன், நம்ம இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லைன்பா. ஒருமா இருங்கடான்னு கத்துவான். அவனுக்கு 2 பேரும் கிளம்பி இருப்பானுங்க. ஒருமா ஷிகோக்குன்னு கத்துவான். கியோ அப்படியே முன்னால போயிட்டு இருந்தாலும் இங்க பாரு ஒருமா, இதை முடிவுன்னு மட்டும் நினைச்சுக்காதேன்பான். ஒருமா செம கடுப்புல இருப்பான். கியோ பாக்குற பார்வையில இன்னும் கடுப்பாவான். ஆண்டோவும் திரும்பி பார்ப்பான். இந்த இடத்துல கியோ அவனோட வலது கண்ணுல இருந்து கையெடுப்பான். பார்த்தா ரத்தம் பீறிட்டு இருக்கும். கியோ அப்பா கூட சிரிச்சுட்டு ஒருமா அப்புறம் பாக்கலான்பான். ஒருமா இன்னுமே கடுப்பாவான். இந்த இடத்துல அப்படியே தரையில உட்காந்துருப்பான். அவனோட கண்கள்ல கண்ணீர் மட்டும்தான் வரும். அட்டச்சான்னு பயங்கரமா கத்திக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துக்கு போலீஸ் வந்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு ஊட்டா வந்துட்டு ஒருமா யூஆர் அண்டருங்கும் போது முன்னால இருக்க சீனை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நின்றுவா. அவ மட்டும் இல்ல, பின்னால வந்த மேல் போலீஸுமே ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. ஊட்டா இது என்னதுன்ட்டு ரொம்பவுமே தகச்சு போய் முன்னால இருக்க விஷயங்களை பார்த்தா மிகல் செத்து கிடக்கிறது. எம்டியா ஒரு சேர் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா டகாஷி செத்து கிடப்பான் ரொம்பவுமே கொடூரமா. இந்த பக்கம் கேக்கருவோட கால் வெட்டப்பட்டு கிடக்கும். இந்த இடத்துல 2 போலீஸ்காரங்கள்ல ஒருத்தன் ஆமா இங்க என்ன நடந்திருக்குன்னு கேட்பான். இன்னொரு போலீஸ்காரன்லாம் வெளியவே ஓடி இருப்பான். இருங்க நான் போய் பேக்கப் காலை கூட்டிட்டு வரேன்னு. ஊட்டாக்கு இந்த இடத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாது. முன்னால இருக்க விஷயத்தை தான் எந்த ஒரு உணர்வுமே இல்லாம பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா அவ பார்த்துட்டு இருக்கிறது உருமாவையா இருக்கும். அந்த பக்கம் உருமாவை காட்டுவாங்க. அவனோட ஒரு மடியில தாத்தாவையும் இன்னொரு மடியில கேக்கரையும் எடுத்து போட்டு வச்சிருப்பான். இந்த இடத்துல உருமாவை பாக்குறப்ப பாதி செத்து போன மாதிரி தான் இருப்பான். அவனோட முகத்துல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இருக்காது. அவனோட ரைட் சைட்ல அவனோட இறந்து போன தாத்தாவும் அவனோட லெஃப்ட் சைட்ல அவனோட இறந்து போன தம்பியான கேக்கரவும் இருப்பாங்க. ஊட்டா உருமா பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு உருமாவை கூப்பிட்டு ஆமா இங்க என்னாச்சு உருமான்னு கேப்பா. உருமா அமைதியாவே இருப்பான். ஊட்டா டேய் உருமான்னு கத்துவா. உருமா அப்படியே சைலண்டாவே தான் இருப்பான். ஊட்டா உருமா அமைதியாவே இருக்கதை பார்த்துட்டு டக்குன்னு அவனோட கையை பிடிச்சி இழுத்து விளங்க மாட்டி விட்டுருவா. இந்த இடத்துல உருமா கிட்ட ஊட்டா உருமா ஷூ இங்க பாரு ஆஞ்சாய் ஜெனிச்சியோட மரணத்துக்கு பின்னால நீ இருப்பியோங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம்பா. இந்த இடத்துல உருமா கை விலங்கோட இருப்பான். வெளியே பயங்கரமா மழை பெய்யும். வெளியே போலீஸ்கார் மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸும் நிக்கும். உருமா வெளியே நடந்து வரப்ப சுத்தி வர போலீஸும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க. இந்த இடத்துல உருமா எதுவுமே பேசாம எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம அப்படியே ஒரு மாதிரி பேதலிச்சு போனவனோட்ட கம்மனு ஊட்ட எடுத்துட்டு போற போக்குக்கு போவான். ஒரு மாதிரி யார்கிட்டயுமே பேசாம தான் வருவான். பட் மனசுக்குள்ள இந்த உலகம் இருக்கு, இது ஒரு புரியாத புதிர் போல. ஆனா இங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியரா புரியுதுன்பா. போலீஸ் உருமாவை அவங்க கார்ல ஏத்திருப்பாங்க. உருமா மனசுக்குள்ள இங்க நல்லவங்களும் இருக்காங்க, அப்புறம் இங்க கெட்டவங்களும் இருக்காங்கன்பா. இதுக்கப்புறம் போலீஸ்கார் உருமாவை கூட்டிட்டு கிளம்பும். இந்த இடத்துல உருமா அவனோட தம்பியை இழந்திருக்கான், அவனோட தாத்தாவை இழந்திருக்கான். இப்ப போலீஸாலையும் பிடிக்கப்பட்டுட்டான். இதுக்கு முன்னாலேயே உருமா பாதி இழந்ததுக்கு வெறி பிடிச்ச போல பழி வாங்க துடிச்சான். இப்ப உருமா மொத்தத்தையும் இழந்து நிக்கிறான். இது அவனோட பழி வாங்குற உணர்வை இன்னொரு தடவை பத்த வைக்குமாங்கிற கேள்வியோட இந்த இடத்துல தொடரும்னு போட்டு இந்த சாப்டரை இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட முடிவு தான் வருங்கிறத யாராவது எதிர்பார்த்தீங்களா? அப்புறம் இந்த சாப்டரோட கடைசி கேள்வி இருக்கு இல்லையா, ஒருமா எல்லாத்தையும் இழந்ததுனால அவனோட பழிவாங்கிற உணர்வு இன்னொரு தடவை பத்திக்குமான்னு, அதுக்கு உங்களோட பதில் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நடக்க போற விஷயங்கள் என்ன மாதிரி போனா நல்லா இருக்குன்னு உங்களோட தாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் என்ன எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு முடிவு கண்டிப்பா கியோவோட ஃபேன்ஸா இருக்க சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். எத்தனை பேர் இப்படி ஒரு எண்டிங்கை பார்த்து சந்தோஷப்பட்டீங்கிறதையும் சொல்லுங்க. ஜூஜிகா நோ ரோக்னின் மாங்காவோட சாப்டர் 87 பார்க்க போறோம். எடுத்ததுமே ஐ won't forgive youங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாருமே உருமாவோட எலமெண்ட்ரி ஸ்கூல்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் பேசிப்பாங்க. அதை ரொம்பவுமே ஒரு மோசமான இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல்ல லாஸ்ட் நைட் என்னதான் ஆச்சுங்கிற அளவுக்கு பேச்சு போகும். ஹஷிட்டா எலமெண்ட்ரி ஸ்கூல் முன்னால கம்ப்ளீட்டா நியூஸ் மீடியா வந்து லைவ் ஃபுட்டேஜஸ் கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் லேடி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹஷிட்டா எலமெண்ட்ரி ஸ்கூல்ல நடந்த விஷயத்த லைவா இந்த சைட்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 5 பேர்த்தோட சடலங்கள் இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன பையனோட சடலம் ரத்த வெள்ளத்துல மிதக்குது. அப்புறம் இப்ப நடந்த இன்சிடென்ட்ல ஒரு சின்ன பையனை கஸ்டடியில எடுத்திருக்காங்க. அவனுக்கு இந்த கேஸ்ல கனெக்ஷன் இருக்குமோங்கிற ஒரே காரணத்தால போலீஸ் இப்போதைக்கு அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அந்த சின்ன பையன் வாயே திறக்காம இருக்கிறதா சொல்லப்படுதுன்பா. இப்படி இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லாரும் நியூஸா கேட்பாங்க. சிலர் நியூஸா படிப்பாங்க, சில பேர் புக் ஷாப்ல இருப்பாங்க, சில பேருக்கு இப்படி ஓவர் நைட்ல நடந்த வயலன்ஸ்ல அப்படி அங்க இருந்தவங்க என்ன பண்றக்காக அதெல்லாம் பண்ணாங்கிற கேள்வியோட எல்லாம் இருப்பாங்க. இந்த இடத்துல 2 ஸ்கூல் பொண்ணுகளை காட்டுவாங்க. ஒருத்தி வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டோட நீ நியூஸ பாத்தியான்னு கேப்பா. இன்னொருத்தி சிரிச்சுக்கிட்டே ஆமா பாத்தன்பா. இதுக்கப்புறம் ஸ்கூல்லயுமே பெரிய சலசலப்பா தான் இருக்கும். பசங்களுக்கு மத்தியில அந்த சின்ன பையனை சொல்லப்படுறது உருமாதானான்னு பேசிப்பாங்க. கண்ணாடி போட்டிருக்க பையன் அப்படி மட்டும் இருந்தா அது ரொம்ப மோசம்பா. சிலர் ரொம்ப பயங்கரமா இருக்குன்பாங்க.
ஒரு சிலர் மட்டும் நம்ம உருமா தப்பு பண்ணிருப்பானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாதுலன்பா. ஒரு பொண்ணு இருந்துட்டு அப்புறம் எதுக்கு உருமா எந்த பேச்சும் பேசாம இருக்கானாமான்னு கேப்பா. இன்னொருத்தி ஆமா அவன் பேசவே இல்லன்பா. அப்புறம் நியூஸ்ல கூட பாக்குறதானே அவன் வாயே தொறக்கலையும் தானே சொல்லப்படுதுன்பாங்க. ஒரு பையன் வந்துட்டு சிரிச்சுட்டு ஒருவேளை உருமா தான் அங்க இருக்க எல்லாத்தையுமே கொண்டிருப்பானோன்னு கேள்வி கேட்பான். இன்னொருத்தன் பயங்கரமா சிரிச்சுட்டு அப்படியும் இருக்கலான்பா. இப்படி பசங்க கிளாஸ்குள்ள பேசிக்கிற எல்லாத்தையுமே எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாம ஆசுமா கேட்டுட்டு தான் இருப்பா. சில பேர் உருமா மட்டும் இப்ப வாயை திறந்துருந்தானா அவனுக்கு என்னதான் நடக்குதுன்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சிருக்கலாம்பாங்க. சில பேர் அதை அக்ரி பண்ணிப்பாங்க. பட் சில பேர் அப்படி நடந்தா அது ஒஸ்டா தான் இருக்கும்பாங்க. இதுக்கப்புறம் ஹஷிதா போலீஸ் ஸ்டேஷன் முன்னால இருக்க ரிப்போர்ட்டர்ஸை காட்டுவாங்க. முன்னால இருக்க ரிப்போர்ட்டர் லேடி இப்போ நம்ம கரெக்டா ஹஷிதா போலீஸ் ஸ்டேஷன் முன்னால நிக்கிறோம். இப்ப அந்த சின்ன பையனை கேள்வி கேட்கப்படுறதா சொல்லப்படுதுன்பாங்க. இந்த இடத்துல விஷயங்களை பாக்குற பொதுமக்கள் நிறைய பிரஸ் வந்து இந்த நியூஸை கவர் பண்றாங்கன்பாங்க. அந்த ரிப்போர்ட்டர் லேடி அந்த சின்ன பையன் எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம எதுவும் பேசாம சைலண்டாவே இருக்கானா. ஆனா எங்களுக்கு போலீஸ் சைட்ல இருந்து கிடைச்ச ரிப்போர்ட் படி கண்டிப்பா அந்த சின்ன பையன் தான் அந்த 5 பேர்த்தையுமே கொண்டிருப்பான்னு சொல்லப்படுதுன்பாங்க. இதெல்லாம் ஊட்ட ஜன்னல் வழியா பார்த்துட்டு கடுப்பாகி அங்க இருந்து கிளம்புவா. ஒருமா அமைதியா இருந்து இப்ப வரைக்கும் 1 வாரம் ஆச்சு. அந்த எலமெண்டரி ஸ்கூல்ல அப்படி என்னதான் ஆச்சுன்ட்டு ஒருமா ரொம்பவுமே பரிதாபகரமான நிலையில அவனோட வலது பக்கம் இறந்த தாத்தாவும் அவனோட இறந்த தம்பி கேக்குற இடது பக்கமாவும் வந்திருப்பான் இல்லையா. அந்த காட்சியை யோசிச்சுட்டு இந்த விஷயத்துல நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்குன்ட்டு இன்ட்ராகேஷன் ரூமுக்கு போயிட்டு ஒருமா இங்க பாரு இப்ப நீ பண்ணிட்டு இருக்க இந்த விஷயத்த நிறுத்திக்க தயவு செஞ்சு ஏதாவது பேசுடான்பாங்க. ஒருமா எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம தான் உட்காந்துட்டு இருப்பான். ஊட்டா கேட்ட கேள்விக்கும் கூட மதிச்ச போல இருக்காது. ஊட்டா இங்க பாரு அங்க கிடைச்ச கத்தியில உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருந்திருக்கு. இங்க பாரு நீ இப்படி வாய் பேசாம மௌனம் தலையை சாதிச்சிடலாம்னு நினைச்சா கடைசியில ஒன்னதான் குற்றவாளி ஆக்குவாங்க. இங்க பாரு இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு பின்னால நீனு மட்டும் இல்லாம பல பேர் இருந்திருக்காங்க தானு கேப்பா. என்ன ஆச்சுன்னு சொல்லி தொழடான்பா. ஒருமா சைலண்டாவே இருப்பான். இந்த இடத்துல மேல பாக்குறப்ப ஊட்டா சரி விட்டு தொலை இப்போதைக்கு என்னத்த சொன்னாலும் அதெல்லாம் மேட்டர் ஆகாது. எனக்கு இங்க ஒரு கேள்விக்கான பதில் மட்டும் கட்டாயமா தெரிஞ்சாகணும்ட்டு டேபிள ரொம்ப ஃபோர்ஸா தட்டிட்டு கிரீப்பி லுக்கோட முன்னால வந்து நீதான் ஆஞ்சாய கொன்னையான்னு கேப்பா. இந்த இடத்துல உருமா கிட்ட இங்க பாரு அவரோட மரணத்துக்கு பின்னால மட்டும் நீதான் இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்ட்டு முறைப்பா. டக்குன்னு சேர விட்டு எந்திரிச்சிட்டு மன்னிச்சுக்க இதோட எல்லாமே போதும்ட்டு கிளம்புவா. டோரா ரொம்ப வேகமா சாத்துவா. ஒருமா அப்பம் கூட லைட்டா கூட ஜெர்க் ஆகாம எப்படி சைலண்டா கோன்ட்டு இருக்கானோ அப்படியே இருப்பான். இந்த இடத்துல என்னதான் கிரைம்ஸ் எல்லாமே உருமாக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் உருமா இன்னுமே அமைதியா தான் இருக்கான். இதுதான் இந்த கதைக்கான முடிவாங்கிற கேள்வியோட இந்த இடத்துலயே தொடரும்னு போட்டு இந்த சாப்டர் இங்கேயே முடிக்கிறாங்க. முடிவு இப்படி இருந்தா எல்லாத்துக்கும் ஓகேவா இல்ல உருமா கண்டிப்பா கியோவா பழி வாங்கி ஆகணுமாங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஜூஜிகான்னு ஒரு ஓக்குனின் மாங்காவோட சாப்டர் 88 பார்க்க போறோம். எடுத்ததுமே ஸ்ட்ராங்கர்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. உருமாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த இடத்துல பிரதிவாதியான உருமாவை சாட்சியம் அளிக்க கூப்பிடுவாங்க. உருமா இப்பவுமே சைலண்டா தான் இருப்பான். கடைசி வார்த்தைகள் ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேட்பாங்க. உருமா சைலண்டாவே இருப்பான். அந்த பர்சனும் பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு இந்த இடத்துல பிரதிவாதியா இருக்க உருமா ஷுனுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறதா சென்டென்ஸ் கொடுத்துருவாரு. உருமா இப்பவுமே அமைதியாவே தான் இருப்பான். இதுக்கப்புறம் ஊட்டாவை காட்டுவாங்க. கார்ல தனியா எங்கேயோ போவா. இந்த இடத்துல ரொம்பவுமே குழப்பத்துல தான் இருப்பா. இன்னுமே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்னாவது புரிதலுக்கு வரணுங்கிற விருப்பம் மட்டும்தான் இப்போதைக்குன்ட்டு இந்த இடத்துல பல குழப்பங்களோட இருப்பா. ஊட்டா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நமக்கு தான் அதிக வேலை இருக்கும் போலன்னு யோசிப்பா. இந்த இடத்துல வச்சு ஆசுமா சீசுருவை பார்த்திருப்பா. ஒரு மாதிரி அவளை யாரோ அப்ரோச் பண்ற மாதிரி தெரியவும் லைட்டா திரும்பி பாப்பா. ஊட்டா சீசுரு கிட்ட வந்துட்டு உனக்கு உருமா தெரியுமா இந்த யூனிஃபார்மை பார்த்தா உருமா ஸ்கூலோட யூனிஃபார்ம் போலவே இருக்கு அப்படிதானு கேப்பா. இந்த இடத்துல தன்னோட ஐடி கார்டு எடுத்து காமிச்சு நான் ஊட்டா டொமாக்கோ நான் ஒரு டிடெக்டிவ்னு அறிமுகமாவா. சீசுரு லைட்டா பயந்து போன போலதான் இருப்பா. உனக்கு இந்த விஷயத்துல ஏதாவது தெரிஞ்சா கூட வந்து சொல்லுங்கும் போது சீசுரு எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு பயந்து ஓடிடுவா. இந்த இடத்துல வச்சு ஊட்டா சென்கோஜி கூகா ஷிரகாவா ஜுன் கானமே இவங்க எல்லாருமே உன் ஸ்கூல சேர்ந்தவங்க தானு கேப்பா. சீசுரு அப்படியே ஸ்டாப் ஆயிருப்பா. உனக்கு அவங்களுக்கும் உருமாக்கும் இடையிலான கனெக்ஷன் ஏதாவது பத்தி தெரியுமா உனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் அதை பத்தி என்கிட்ட சொல்லுன்னு கேப்பா. சீசுரு எனக்கு எதுவும் தெரியாதுன்பா. ஊட்டா எதுவும் பேச மாட்டா. சீசுரு வருத்தத்தோட எனக்கு உருமா மேல நம்பிக்கை இருக்குன்பா. ஊட்டா இந்த இடத்துல ஒன்னும் புரியாம முழிப்பா. சீசுரு இந்த இடத்த விட்டு கிளம்பி இருப்பா. இதுக்கப்புறம் சிறைச்சாலையில காட்டுவாங்க. ஒருமா அவனோட சிறையில தனியா இருப்பான். ரொம்பவுமே சைலண்டா கொண்டிருப்பான். பார்த்தா அவனோட நினப்பு பூராவுமே லாஸ்டா அவனோட மடியில அவனோட தாத்தாவையும் தம்பியும் படுக்க வச்சிருப்பான் இல்லையா அந்த காட்சிகள் தான் வந்து போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல மனசுக்குள்ள உருமா நான் பலவீனமா இருந்ததாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்ட்டு செவுத்துல குத்துவான் கோவத்தோட. லாஸ்டா உருமாவை ஹேண்ட் ஆஃப் பார்த்த பார்வை கியோ ஒரு மாதிரி இலக்கரமா பார்த்து சிரிச்சது. இது மட்டுமே தான் உருமாவோட மனசுக்குள்ள ஓடும். மனசுக்குள்ள ரொம்பவுமே வெறி பிடிச்சவனோட தீர்க்கமா நான் ஸ்ட்ராங் ஆகணும் ஸ்ட்ராங் ஆகணும் ஸ்ட்ராங் ஆகணும்னே யோசிப்பான். இதுக்கப்புறம் டைம் ஸ்கிப் ஆயிரும். கரெக்டா 5 வருஷம் கழிச்சு காட்டுவாங்க. உருமாவோட சிறை தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்ததுமே ஒரு யூனிவர்சிட்டியில காட்டுவாங்க. உனே இந்த இடத்துல நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு ஆசுமா சீசுருவ பேகாலே அடிச்சிருப்பா. மார்னிங் ஆசுமா சீசுருன்பா. சீசுரு மண்டையிலே அடி வாங்கினவ. ஏய் நீ என்ன பயமுறுத்திட்ட மோனே எதுக்கு இப்பெல்லாம் பண்றேன்பா. இந்த மாங்கால 5 வருஷம் கழிச்சு எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு காட்டுறதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆசுமா சீசுருவை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ஆசுமா சீசுரு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப பார்க்க இன்னுமே அழகா இருப்பா. ஆக்சுவலி அது என்னோட தாட். இதே போல ஆசுமா இப்பதான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு பிங்க் ஹார்ட்டை போட்டுட்டு போங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.